இடைத்தேர்தலில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் ஆளும் லிபரல் கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் கட்சி ஆட்சி நடக்கின்றது. கூட்டணியில் இருந்த கட்சி ஆதரவை வாபஸ் பெற்றதைத் தொடர்ந்து தற்போது பெரும்பான்மையான அரசாக செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அடுத்தடுத்து நடந்த 2 தேர்தல்களில் ஆளும் லிபரல் கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. ஏற்கனவே ஜூன் மாதம் நடைபெற்ற டொராண்டோ இடைத்தேர்தலில் வெற்றியை பறிகொடுத்தனர். தற்போது மான்ட்ரியல் தொகுதிக்கு கடந்த திங்களன்று தேர்தல் நடந்தது. இதில் ஆளும் கட்சியான லிபரல் கட்சி வேட்பாளர் லாரா பெலஸ்டிக் 27.2% ஓட்டுகளும், புளோக்யூவிஸ்க்கு வேட்பாளர் லூயிஸ் பிலிப்பென்சாவ் 28% ஓட்டுகளும் பெற்றனர். இதில் லூயிஸ் பிலிப்சி வெற்றி பெற்றார். தேர்தல் முடிவுகள் குறித்து ட்ரூடோ கூறுகையில், நாங்கள் வெற்றி பெறாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் நிறைய வேலைகள் உள்ளன, அதை செய்வதில் கவனம் செலுத்தப் போகின்றோம் என்றார். கனடாவில் 9 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் ட்ரூடோவின் லிபரல் கட்சியின் பலம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரேசிலில் ஆளுநர் பதவிக்கான விவாதம் அந்த நாட்டின் தொலைக்காட்சியில் நேரலையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வேட்பாளர்களில் ஒருவர் போட்டியாளரை உலோகத்தால் செய்யப்பட்ட நாற்காலியை கொண்டு தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேட்பாளரான பாப்லோ மார்கல் தனது உரையை ஆற்றிக் கொண்டிருந்த போது யோஸ்லுசின் டோனோ என்பவர் திடீரென நாற்காலியால் தாக்கியுள்ளார். இதையடுத்து பாப்லோ மார்கலுக்கு விலா எலும்பு முறிவு மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மார்பு மற்றும் மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தரப்பு கூறியுள்ளது. இதேவேளை விவாதத்தை நிறுத்தி விளம்பரங்களை ஒளிபரப்பு செய்ததோடு பின்னர் பாப்லோ மார்கல் இல்லாமலே விவாதம் தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது தொடர் தாக்குதல் குறிவைக்கப்படுவதால் அவரது ஆதரவாளர் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதிக்கான போட்டியில் உள்ள டொனால்ட் ட்ரம்ப் மீது 2 தினங்களுக்கு முன்பு 2வது முறையாக நடத்தப்பட்ட கொலை முயற்சி துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நாட்டை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வெஸ்ட் பாம் கடற்கரையில் ட்ரம் சர்வதேச கோல்ஃப் மைதானத்தில் டொனால்ட் ட்ரம்ப் விளையாடி கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதையடுத்து தாக்குதல் நடத்தியவர் 58 வயதானவர் என அடையாளம் காணப்பட்ட நபர் FBI அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பரப்புரை செய்ய உள்ள இடத்திற்கு அருகே கார் ஒன்று வெடிமருந்துகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ட்ரம்ப் மீது 2 முறை துப்பாக்கிச்சூடு கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருந்த இடத்திற்கு அருகில் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட இருப்பதால் அவரது ஆதரவாளர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோடைகாலம் முடிந்த பின்பும் வெயில் குறைந்த பாடில்லை. குளிர்காலத்தில் பனி பொழியும் அழகான சுற்றுலா தலங்களில் பனியை காணோம். கண்ட நேரத்துக்கு மழை பெய்து பெருவெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன சில நாடுகள். சில நாடுகளிலோ வெப்பம் காரணமாக காட்டு தீ பற்றி எரிகின்றது. எல்லாவற்றிற்கும் இந்த புவி வெப்பமயமாதல் தான் காரணம். இவ்வளவு காலமும் புவி வெப்பமயமாதல் குறித்து வெறுமனே பேசிக்கொண்டே இருந்துவிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காத தலைவர்களால் பல நாடுகள் இன்று வெயிலாலும் மழையாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் புவி வெப்பமாதல் குறித்து கவலை தெரிவிக்கின்றார். பிரித்தானியாவில் கேட் ஸ்மார்ட்டர் பதவியேற்ற பின் அவரது அமைச்சரவையில் வெளியுறவு செயலாளராக பொறுப்பேற்றுள்ள டேவிட் லாமி புவி வெப்பமாதல் பயங்கரவாதத்தையும் பொடினையும் விட பயங்கரமானது என்று கூறுகின்றார். பங்களாதேஷில் பெருவெள்ளம், மியன்மாரில் மண் சரிவு என புவி வெப்பமயமாதல் காரணமாக இயற்கை பேரழிவுகள் பல உயிர்களை பலி வாங்கியுள்ளன. இந்த நிலையில் இந்த மோசமான விளைவுகளுக்கு காரணம் அரசியல் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் தோல்வி என வெளிப்படையாக பேசியுள்ளார் டேவிட். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல இருந்தாலும் இப்படியொருவராவது புவி வெப்பமயமாதல் குறித்து கவலை தெரிவித்துள்ளது ஆறுதல் அளிப்பதாக உள்ளது என்றாலும் பேசுவதுடன் விட்டுவிடாமல் அரசு நடவடிக்கைகள் எடுத்தால் நல்லது விடயம் என்றால் ஒரு நாடு மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது. ஒவ்வொரு நாடும் இன்று நாம் அனுபவிக்கும் மோசமான வானிலை இயற்கை பேரழிவுகளுக்கு புவி வெப்பமயமாதல் தான் காரணம் என்பதை உணர்ந்து இப்போதைய நடவடிக்கை எடுக்க துவங்கியதால் தான் நமது சந்ததிகள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதில் சந்தேகமில்லை. சீனாவின் யுகான் மாகாணத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டு பின் அது உலக அளவில் பரவியதில் கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இவ்வாறான ஒரு நிலையில்
வேரியண்ட் என்ற புதிய வகை கொரோனாவின் தொற்று உலகம் முழுவதும் பரவி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. புதிய வகை கொரோனா ஜூன் மாதத்தில் ஜெர்மனியில் முதலில் கண்டறியப்பட்டது. அதன் பின்னர் பிரித்தானியா, டென்மார்க், அமெரிக்கா, நெதர்லாந்து, போலந்து, நார்வே, சீனா, உக்ரைன், போர்ச்சுகல் உள்ளிட்ட 27 நாடுகளில் இந்த கொரோனா பரவி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக தாக்கம் கொண்ட இந்த புதிய வகை தொற்று தொடர்பில் பிரித்தானியாவில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கின்றது. மேலும் உலகின் மற்ற நாடுகளுக்கு பரவும் வாய்ப்பு இருப்பதாகவும் புதிய அலை ஒன்றை உருவாகலாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கனடாவில் அடகு கடன் தொடர்பான சட்டங்களில் சில திருத்தங்கள் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் மத்திய அரசாங்கம் இது தொடர்பான சட்ட திருத்தத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீடு கொள்வனவு செய்வதனை இலகுவாக்கும் வகையில் இந்த புதிய சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே எதிர்வரும் காலங்களில் புதிய சட்டத்தின் பிரகாரம் வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு அடிப்படை கட்டணமாக மொத்த பெறுமதியில் 20% செலுத்த தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 முதல் 1% மில்லியன் டாலர்கள் பெறுமதியான வீடு ஒன்றை கொள்வனவு செய்யும் போது இவ்வாறு 20% அடிப்படை தொகையை செலுத்த தேவையில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாற்றமானது வீடுகளை கொள்வனவு செய்வோரை ஊக்குவிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முதல் தடவையாக வீடு கொள்வனவு செய்பவருக்கு 30 ஆண்டுகள் வரையில் அடகு கடன் தவணை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டங்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடுப்பகுதி முதல் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட திருத்தங்கள் வீடு கொள்வனவு செய்பவருக்கு பெரும் வசதியாக அமையும் என பிரதமர் கிறிஸ்டியா பிளேலாண்டோ தெரிவித்துள்ளார். குறிப்பாக மில்லியன் கணக்கான மக்களுக்கு இந்த புதிய சட்ட திருத்தம் உதவியாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க விஜயத்தின் போது அவரை சந்திக்க உள்ளதாக முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் ட்ரம்ப் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். மிச்சிகனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போதே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொள்ளும் போது அவரை சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மோடி ஒரு அற்புதமான மனிதர் என்று கூறிய ட்ரம்ப் இந்தியாவில் வர்த்தக உறவுகளை பாரிய அளவில் துஷ்பிரயோகம் செய்பவர் என்றும் கூறினார். இந்திய இறக்குமதி அதிக வரி விதிக்கின்றது என்றும் ட்ரம்ப் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி நாளை மறுதினம் முதல் 23ஆம் தேதி வரை அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொள்கின்றார். அவர் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்று நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் எதிர்கால உச்சி மாநாட்டில் உரையாற்றுகின்றார்.